காட்டுல சோனா என்ற பறவை இரை தேடிக்கொண்டு பறந்து கொண்டிருந்தது. காட்டில் எங்கு தேடியும் ஒரு இரை கூட சோனாவின் கண்ணில் தென்படவே இல்லை. என்னது இது? உணவு தேடி நம்ம காட்டுக்கு வந்தா எந்த உணவுமே நமக்கு கிடைக்கல என்று சோனா குருவி யோசித்து கொண்டிருந்தது. அப்பொழுது தூரத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு ஆப்பிள் பழம் ஒன்று இருந்தது. அதனை பறிப்பதற்காக சோனா குருவி அங்கே பறந்து சென்றது. அங்கே சென்று அந்த ஆப்பிள் பழத்தை பறித்தது சோனா குருவி. அதிக தூரம் உணவு தேடி பறந்ததால் எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. அதனால் ஆப்பிள் பழத்தை நான் இப்பொழுதே சாப்பிடப் போகிறேன். சரியாக அப்பொழுது அங்கே ஒரு பெரிய காற்று ஒன்று வீசியது. அப்பொழுது அந்த மரத்தில் இருக்கும் ஒரு துளைக்குள் தவறி விழுந்தது அந்த ஆப்பிள் பழம். அடக்கடவுளே, அதிக தூரம் உணவு தேடியும் உணவு கிடைக்காமல் இப்பொழுதுதான் ஒரு ஆப்பிள் பழம் கிடைத்தது. அதுவும் இந்த மரப்பொந்தில் விழுந்து விட்டதே என்று கூறிவிட்டு அழுதது அந்த சோனா குருவி. அப்பொழுது அந்த மரப்பொந்திலிருந்து ஒரு ஓசை ஒன்று வந்தது. என்னிடம் வரும் பறவைகள் யாரும் அழுது கொண்டு செல்லக்கூடாது. என்னிடம் ஒரு பொருளை போட்டால் அதை நான் இரண்டாக திருப்பி தருவேன் என்று கூறி 2 ஆப்பிள் பழங்களை அந்த சோனா குருவியிடம் கொடுத்தது அந்த மரம். ஓஹோ, இது மந்திர மரமா? இனி நமது காட்டில் உணவுக்கு பஞ்சமே இல்லை. அப்படி அந்த ஆப்பிள் பழத்தை வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் 2 பறவைகள் அங்கே நின்று பேசிக்கொண்டிருந்தது. பின்பு அந்த சோனா குருவி அந்த 2 பறவைகளிடமும் சென்று நடந்ததை அனைத்தையும் கூறியது. சோனா, நீ கூறுவது என்ன உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் நமது காட்டில் இனி உணவிற்கு பஞ்சமே இருக்கப் போவதில்லை என்று கூறிவிட்டு அந்த மந்திர மரத்திடம் சென்றது அந்த 3 பறவைகளும். பின் அந்த பறவைகளிடம் இருந்த ஒரு மாம்பழத்தை வாங்கி அந்த மரப்பொந்தினுள் போட்டது சோனா குருவி. என்னிடம் வரும் பறவைகள் யாரும் வருத்தத்துடன் செல்லக்கூடாது. என்னிடம் ஒரு பொருளை போட்டால் அதை நான் இரண்டாக திருப்பி தருவேன் என்று அந்த மரம் ஓசையை எழுப்பி அந்த ஒரு மாம்பழத்தை 2 மாம்பழங்களாக திருப்பி கொடுத்தது. பின்பு மற்றொரு பறவையிடமிருந்து ஒரு வாழைப்பழத்தை வாங்கி அந்த மரப்பொந்தினில் போட்டது சோனா குருவி. பின்பு அந்த மரம் மீண்டும் அந்த ஓசையை எழுப்பி 2 வாழைப்பழங்களை கொடுத்தது. சோனா, நீ கூறியது உண்மைதான். இனி நமது காட்டில் உணவிற்கு பஞ்சமே இருக்கப் போவதில்லை என்று இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த காட்டில் வசிக்கும் 2 காகங்கள் அங்கே வந்தது. ஏன் சோனா, இந்த மரத்தின் அருகே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன விஷயம் என்று கேட்டது கோரிக்காகம். அப்பொழுது நடந்ததை அனைத்தையும் கூறியது சோனா குருவி. ஓஹோ, அப்படியா விஷயம்? சரி, நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள பழங்கள் மற்றும் தானியங்களை எடுத்து வந்து இதில் சோதனை செய்து பார்க்கிறோம் என்று கூறிவிட்டு தனது வீட்டில் உள்ள பழங்களை எடுத்து வந்து போட்டு சோதனை செய்து பார்த்தது. அப்பொழுது அந்த சோனா குருவி சொன்னது போலவே அனைத்தும் நடந்தது. காலுஜி, என்னிடம் ஒரு நல்ல யோசனை ஒன்று உள்ளது. அதை நான் இப்பொழுதே செயல்படுத்துகிறேன் பாருங்கள் என்று கூறிவிட்டு ஒரு தங்கச் செயினை எடுத்து அந்த மரப்பொந்தினுள் போட்டது கோரிக்காகம். பின்பு அந்த மரமோ 2 தங்கச் செயினை கொடுத்தது. பேராசை பிடித்த கோரிக்காகமோ அந்த 2 தங்கச் செயினையும் அந்த மரப்பொந்தினுள் போட்டது. நீங்கள் பேராசை பிடித்த காகங்கள், நீங்கள் ஒரு பொருளை போட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு இரண்டாக திருப்பி தருவேன். இனிமேல் நீங்கள் எந்த பொருளை போட்டாலும் உங்களுக்கு எந்த பொருளும் திரும்பி கிடையாது என்று கூறிவிட்டு அந்த 2 தங்கச் செயின்களையும் திருப்பி தரவே இல்லை.
ஒரு பொருளும் கிடைக்காததால் அந்த இரண்டு காகங்களும் சோகத்தில் இருந்தது.